கூகுள் ஆப்ஸோட அப்டேட் வந்தாச்சு. ஜனவரி மந்த்துக்கான மிட் ஆப்ஸோட அப்டேட் தான் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆப்ஸ்ல மல்டிபிளான அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்குள்ள தான் சொல்ல முடியும். யூடியூப்ல நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ் தான் வச்சிருக்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். லோகோ டேப் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து கியர் ஐகான் இருக்கும். அங்க வந்து பிளேபேக்குக்கான ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த டேப் பண்ணிங்கனாலே போதுமானது. டபுள் டேப்புக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் மட்டும் இல்லை, 15, 20, 30 ஏன் 1 மினிட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டேப்ல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் பாட்காஸ்ட்லாம் கேட்குறீங்க, 1 மினிட்லாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாலுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷனில் இப்போ மல்டிபிளான லாங்குவேஜுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. இங்கே லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது மூலியமா உங்கள் வீடியோ ஆட்டோ டப்பாக இருந்தால், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா, தமிழ் வீடியோஸ் இங்கிலீஷில் டப்பாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துக்க முடியும். கூடவே டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனில் லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் ஃபீட் லிமிட், ஷார்ட்ஸுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன், எனக்கு அதுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக 2 ஹார்ஸ் அப்படிங்கிற பீரியட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஹார்ஸ்க்கு மேலே நீங்கள் ஷார்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது எக்ஸிஸ்ட் ஆயிரும்னு சொல்லலாம். ஸோ தேவைப்பட்டவங்க இந்த அடிக்ஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டெய்லி லிமிட்ஸை தாராளமாக செட் பண்ணிக்கலாம். இது பெரிய வீடியோக்கும் பொருந்தும். ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐக்குள்ள தான். ஜெமினி ஏஐயில் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அது கீழே ப்ராம்ப்ட் கொடுத்தா என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இனிமே வெறும் இமேஜஸ்லேயே உங்களால் பண்ண முடியும். ஜஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. முன்ன வந்து இந்த ஆப்ஷனில் முன்ன டேப் பண்ண போயிடும். இப்போ வந்து சென்டரில் டேப் பண்ணி அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த இமேஜை வந்து மேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தாச்சு. அதாவது இங்கே நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை சர்க்கிள் பண்ணி காமிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஆரோ இருக்கவே கூடாது, இந்த ஆரோ இல்லாமல் எனக்கு மாற்றி கொடு அப்படின்னு நம்ம ஜஸ்ட் சர்க்கிள் பண்ணிவிட்டு கூடவே இங்கே வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டில் கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துடலாம். இந்த ஆரோவை வந்து ரிமூவ் பண்ணிடு. ஸோ இந்த ஆரோ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ரிப்ளேஸாக ஒரிஜினலாக அங்கே எப்படி இருக்குமோ அது மாதிரி கொண்டு வா அப்படின்னு நம்ம வந்து ஜெமினி ஐட்டு சொல்லிட்டோம்னா எந்த வகையான ப்ராம்ப்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் இமேஜ் மேலே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த ஆரோ எடுத்துரு, இதுக்கு பதிலாக அங்கே வந்து நார்மலைஸ்டாக கொண்டு வா அப்படின்னு. ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், அந்த ஆரோ இருந்த சுவடே தெரியாமல் ரிஜினலாக என்ன குவாலிட்டியில் கொடுத்தணுமோ அந்த குவாலிட்டியில் மாற்றிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இது போல் பல ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களால் பண்ண முடியும். இனிமேல் இந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டு, இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணுறது அது எதுவுமே இல்லை. உனக்கு என்ன வேணுமோ அதை இமேஜில் நீ வந்து பதிவு பண்ணலாம், அதை அழகாக மாற்றி தந்துடும் சொல்லலாம். பார்க்க சூப்பராக இருக்குது. இது வீடியோவுக்குமே இப்படி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. தென் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயால் கிரியேட் பண்ணப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா, அதே மாதிரி ஒரு வீடியோவும் ஏஐயில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இமேஜை, அந்த இமேஜ் ஏஐயில் எடிட் பண்ணப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். இது இமேஜுக்கும் பொருந்தும், வீடியோக்கும் பொருந்தும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இது வந்து ரியலா இல்லை ஏஐ மூலிமா கிரியேட் பண்ணப்பட்டதா அப்படின்னு கேட்டோம்னா இது ரியலா இல்லையான்னு சொல்லிடும். ஏஐல கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா எந்த ஏஐல இதை எடிட் பண்ணியிருக்காங்க, எங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, எந்த வகையான சாஃப்ட்வேர் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி ஏஐ எது ரியல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா சில பல எவிடன்ஸ்லேயே சொல்கிறேன், இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில எவிடன்ஸை ஃபேக்காகவே கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஹப் தான். அதாவது நம்மளோட ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை தான் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஹப்னு மாற்றிருக்காங்க. இப்போ அங்கே ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் லொக்கேஷனை எனேபிள் பண்ணிட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது எந்தெந்த லேயர் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேப் டைப் வந்து சூஸ் பண்ணலாம் இல்லையா, எப்படி வந்து கூகுள் மேப்பில் சூஸ் பண்ணுமோ அதே மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கதா, ட்ரைனா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் வியூவா, இது போல் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டிராஃபிக் வியூவும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மூலியமாக உங்கள் டிவைஸ் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு அழகாக மேப்பில் பார்க்க முடியும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நியூவான ஆப்ஷன் வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் யூனிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து மல்டிபிளாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மெட்ரிக்கா, யூஎஸ்ஆ, யூகேவா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இங்கே நிறையா வந்து அளவுகோல் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுகோல் வேணுமோ டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாலாவது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் குரோம்குள்ளே தான். கூகுள் குரோமில் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டாக நீங்கள் ஏதாவது நியூஸ் ஃபீடை பார்க்குறீங்க, அதை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ரீடிங்கான மோடு வந்தாச்சு இல்லையா, அந்த ரீடிங்கான மோட்லேயே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எதாவது பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு வகையான நியூஸ் ஃபீட் வருது, 3 டாட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் மோட் இருக்கும். ஷோ ரீடிங் மோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலிமா எந்த வகையான இன்டரப்ட் ஆடுமே இல்லாமல் உங்களால் அழகாக பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண முடியும். என்ன டாபிக் வந்தீங்களோ அதை அழகாக படிக்க முடியும். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டமில் ஒரு நியூவான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்கும். இது மூலிமா அந்த ரீடிங் உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக மாற்றிக்க முடியும். நார்மலைஸ்ட் டெக்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எந்த வகையான ஃபாண்ட் வேணாலும் மாற்றிக்கலாம். சில பேருக்கு அந்த ஃபாண்ட்டில் படிக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். கூடவே அதோட விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிளான திங்ஸை பண்ண முடியும். பேக்ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சில பேருக்கு சில கலர்ஸ் தான் பார்க்க முடியும், அதுதான் உண்மை. அந்த கலர்ஸ் உங்களுக்கு வந்து வைப்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஐக்கு எந்த வகையான பிரச்சனையும் வராது.
பிளாக்கா, ப்ரௌனா இல்ல ஒயிட்டா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த 3 ஆப்ஷனுக்குள்ள தான் இருக்கும். ஸோ படிக்கும்போது ரொம்ப அழகா வந்து புரியும்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து 5வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட Google நியூஸ்ல தான். Google நியூஸ் பத்தி நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் யூஸ் பண்ணாம இருப்பீங்க. யூஸ் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே நல்லா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான நியூஸ் ஃபீட்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கும். ஆல்ரெடி நீங்க ஒரு Gmail வச்சிருக்கீங்க, நார்மலைஸ்டா வந்து புழங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அங்க நீங்க லாகின் பண்ணாலே போதுமானது. நமக்கு தேவையான நியூஸ் ஃபீட் என்னவோ அத மட்டுமே குடுப்பாங்க. இன்னுமே இத ஃபைனஸ்ட்டா டியூன் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா நீங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். டெக்னிக்கலா யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, சர்ச் ஆப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர், கேட்டகரி இதுல மல்டிபிளான விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன டாபிக்ல வந்து சர்ச் பண்றீங்களோ, அது எல்லாத்தையுமே உங்க லொகேஷன் படியும் குடுப்பாங்க. லொகேஷன் மோஸ்ட்லி எனேபிள் பண்ண வேணாம். அப்பதான் வந்து எல்லா இன்டர்நேஷனல் நியூஸையும் பார்க்க முடியும். ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டிஸ்ட்ட பத்தி தேடுறீங்கன்னா, அவர பத்தி லேட்டஸ்ட்டா என்ன நியூஸ் வந்திருக்கு, என்ன அப்டேட்ல இருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே வொர்த்தியா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து 5வதா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, Google டிரான்ஸ்லேட்டர்குள்ள தான் சொல்ல முடியும். Google டிரான்ஸ்லேட்டர்ல எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்கு. நெறைய பேர் நோட்டீஸே பண்ணல. நீங்க ஒரு விஷயத்த வந்து டிரான்ஸ்லேட் பண்றீங்க அப்படின்னா, அதுல அட்வான்ஸா, கிளாசிக்காங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்குள்ள ஜெமினியோட இன்டகிரேஷன் எல்லாமே இருக்கும். லேட்டஸ்ட்டா வந்தது எல்லாமே இருக்கும். கிளாசிக் அப்படின்னா, டிக்ஷனரில எந்த மாரி இருக்கோ, அதே மாரி நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னு சொல்லலாம். பென்சில் ஐகான டேப் பண்ணாலும், நீங்க ஜஸ்ட் ரைட் பண்ணியே அந்த வேர்ட்ஸையோ, இல்ல அந்த நம்பர்ஸையோ பார்த்தீங்கன்னா, கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ சில கான்ஸ்பிரசியான வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? சில கான்ஸ்பிரசியான லெட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம டைப்போ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து பதிவு பண்றது ரொம்பவே கஷ்டம். அப்போ இந்த மாரி ஸ்கெட்ச் ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து பிராக்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? நெறைய பேர் வந்து லாங்குவேஜ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அங்க இப்போ நல்ல இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் டூ ஒன் ஒரு டீச்சர் மாரியே நமக்கு வந்து டுட்டோரியல் மாரி எடுத்துக் குடுக்குது. நீங்க ஃபர்ஸ்ட்டு அது வந்து சொல்லும். அதுக்கப்புறம் நீங்க பேசணும். அந்த பேசுறது ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா, அந்த வாய்ஸு, அந்த வொக்காபுலரி, அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ற விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா டியூன் பண்ணுதுன்னு சொல்லலாம். பீட்டா வெர்ஷன்ல குடுத்துருக்காங்க. ஆனா பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஸ்டாண்டர்ட் வெர்ஷனும் வந்துருச்சு அப்படின்னா, இனிமே ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு நமக்கு எந்த வகையான தடையுமே இருக்காதோன்னு தோணுது. பேசிக்கா நீங்க ஒன் டூ ஒன் கான்வர்சேஷன் பண்றீங்க, லைவ் கான்வர்சேஷன் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இது ஒரு பெர்ஃபெக்ட்டான விஷயமா இருக்கும். ஒரு பாஷை தெரியாத ஊருக்கு போறீங்க. அப்போ வந்து ஒன் டூ ஒன் கான்வர்சேஷன் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போதெல்லாம், Google டிரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத் பாண்டவனா உதவும்னு சொல்லலாம். உண்மையாலுமே எல்லாத்தோட மொபைல்லயும் இது இருக்க வேண்டிய ஒரு வகையான ஆப்ன்னு சொல்லலாம். தயவு செஞ்சு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான ஒரு ஆப்ன்னு சொல்லலாம். தயவு செஞ்சு இது எல்லா மொபைலும் இருக்கணும். அதான் என்னோட ஆசையும் கூட. சில லாங்குவேஜ கத்துக்கணும்னு நெனச்சீங்க, அத வந்து டீச் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னாலும், பெஸ்ட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து 6வதா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட Google Clockக்குள்ள தான். Google Clockோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, நெறையவே மாத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். முன்ன வந்து Google அசிஸ்டன்ட் இருந்த இடத்துல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டீன் அப்படிங்கிற ஆப்ஷன மாத்திருக்காங்க. இப்பயும் Google அசிஸ்டன்ட் நம்மளால எனேபிள் பண்ணிக்க முடியும். ஆனா டிஃபால்ட்டா இருந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. பல இடங்கள்லயும் Google அசிஸ்டன்ட் வந்து இனிமே நம்ம பார்க்கவே முடியாதோன்னு தோணுது. பேட்ச் அப்டேட் குடுத்தே பார்த்தீங்கன்னா, வருஷக்கணக்கா ஆகுது. எப்பதான் குடுத்து முடிப்பாங்களோ? யூசுவலான சில ஆப்ஷன்ஸ நீங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷன டேப் பண்ணி அப்புறம் நீங்க வந்து கிளாக்க வந்து பார்க்க முடியும். அதே மாரி லாங் பிரஸ் பண்ணும்போதோ, இல்ல செட்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது, இப்போ வந்து நியூவா யூஐலாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதுலயும் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. நான் அடுத்த வீடியோல அத கவர் பண்ணிடுறேன். கண்டிப்பா அந்த அப்டேட் வந்துரும். இதோட டிரான்சாக்ஷனே பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருந்தது. ஸோ, அத நான் காமிக்கிறேன். தென் லாங் பிரஸ் பண்ணும்போதோ அண்ட் பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல இருக்க ஐகான்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா, அந்த வகையான ஜிஃபிங் ஆப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரொட்டேட்டிங், அனிமேட்டிங் ஆப்ஷன் எல்லாமே குடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 7தா பார்க்க போறது நம்மளோட Google ஃபோட்டோஸ்குள்ள தான். Google ஃபோட்டோஸ்குள்ள எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்கு. பட் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஷோ பண்றேன். பிளஸ் ஐகான டேப் பண்ணீங்க அப்படின்னா, ரீமிக்ஸ் ஆப்ஷன் இப்போ வந்து பாட்டம்லயே குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட்டர் டேப் பண்ணி அங்க ரீமிக்ஸ் சூஸ் பண்ணி இது பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இங்க இருக்க ஸ்டைல்ஸ் சூஸ் பண்ணியாவே போதுமானது. உங்களுக்கான இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஏஐ மூலியமா கிரியேட் ஆயிரும். இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா கவர் பண்றேன். அடுத்து 8த் அண்ட் ஃபைனலா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட YouTube மியூசிக்ல தான். YouTube மியூசிக்ல பார்த்தீங்கன்னா, வீடியோ சாங்கோ, ஆடியோ சாங்கோ ஒன் டேப்ல சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? அது பிரீமியம் அக்கவுண்ட் தான் வொர்க் ஆகும். நான் இப்போ ஷோ பண்ணிடுறேன். இதுதான் அதோட டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களால வீடியோ டூ ஆடியோ, ஆடியோ டூ வீடியோ மாத்த முடியும். கூடவே ஆடியோவா இருக்கு அப்படின்னா, அதுல லிரிக்கல் ஆப்ஷன்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தாச்சு. இது எல்லா லாங்குவேஜ்க்கும் இப்போ சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். டிரான்ஸ்லேட்ட டேப் பண்ணி அப்படின்னா டிஃபால்ட்டா இதில வச்சிருக்கீங்க. இப்போ நான் வந்து தங்கிலீஷ்ல வச்சிருக்கேன், இங்கிலீஷ்ல வச்சிருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது இங்கிலீஷ்ல மாறிடும். அரபிக்ல இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து மாறும். நான் ஷார்ட்ஸ்லாம் சின்ன சின்னதா அது வந்து கிளிப்பா வந்து கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ டிரான்ஸ்லேட்டர் ஆப்ஷன் அதே மாரி ஒன் ஸ்லைட் டூ வீடியோ, ஆடியோ ஃபீச்சர் இப்படி தான் வொர்க் ஆகும். இதுக்குன்னு நான் என்னோட அண்ணாவோட பிரீமியம் அக்கவுண்ட் ஷோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து காமிக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருந்தது. பட் என்னோட மொபைல் கொஞ்சம் ஓல்டுங்கிறதுனால நான் அத ஷோ பண்ண முடியல. அடுத்த வீடியோல கண்டிப்பா கவர் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்காக தான் இன்னொரு விஷயமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே உங்க சப்போர்ட் தேவைப்படுது. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல. அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.